நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக ஜோசுவா டிவி நேயர்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தந்த விதைகளை உங்ககிட்ட விதைக்கும்படியாக வந்திருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த விளைச்சலை விளையச் செய்வாராக. சிறு ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருடைய நல்ல செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் அன்பான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரப்பா, கடந்த நாள் வரையிலும் காத்து வந்து இந்த புதியதொரு நாளை காண செய்தீர். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசுவே அப்பா, இதோ தேவரீர் அப்பா, நீர் தந்த விதைகளை இதோ கர்த்தாவை விதைக்க இருக்கிறேன். இந்த விசுவாச விதைகள் கர்த்தாவை ஒவ்வொரு இருதயங்களிலும் விளைச்சலை தரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, உம்முடைய வேத வசனங்களினால் நிரப்புங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய நாமம் மையப்படும்படியாய் இந்த நல்ல செய்தியை ஆசீர்வதித்து அருள் செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்துடன் வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமை. நாம் இந்த நாளில் நல்ல செய்திக்குள் கடந்து செல்வோம். நற்செய்தி வசனமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் அதிகாரம் 11 முதல் வசனம் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதுன்னு அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தின் சாரம்சம் என்ன? நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே தொடங்கின நாட்களில் இருந்து இந்த தேகத்தை விட்டு ஜீவன் பிரியும் வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இந்த விசுவாசமானது எப்படிப்பட்டதாய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காணப்படாதவைகளில் நிச்சயம் கொண்ட ஒரு பயணம் தான் விசுவாச வாழ்க்கையின் பயணம். ஒரு காரியத்தை பார்க்கல, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காரியம் இருக்கு என நம்பி, பார்க்காத காரியத்தை நம்பி பயணிப்பது தான் ஒரு விசுவாச வாழ்க்கை. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு இயேசு சொன்னார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஸ்தலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளில் நிச்சயம் கொண்டது தான் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட ஒரு மனிதன் வந்தாலே அவன் முதலாவது பார்த்திங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தின்படி அந்த மனிதன் உள்ளே வரணும். தேவனை ஏற்றுக்கொள்ளும் மனிதன், தேவனை ஏற்றுக்கொண்டு வாழும் மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட வசனம்தான் எபிரேயர் 11 6வது வசனம் பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டினோ அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரனோ விசுவாசிக்கணும். ஆண்டவரை தேடி வரும்போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறான்னு விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம்னு ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தினால தேவன் இருக்கிறார்னு முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். எந்த ஒரு மனிதனும் அவர்கிட்ட சேர வரும்போது தேவன் ஜீவிக்கிறார், தேவன் வாழ்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், எல்லா நாட்களையும் இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருக்கணும். அந்த இயேசு நம்ம வாழ்க்கைக்கு பலன் கொடுப்பார்னு நம்பணும். இந்த 3 காரியங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர்கிட்ட வர்றவன் அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவன் தான் தேடுகிற பலனை அவர் தருவார்னு விசுவாசிக்கணும். இந்த காரியத்தோடு தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பயணம் செய்யணும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, கண் பார்வை தெரியாத மனிதர்கள் இயேசுக்கிட்ட வருவாங்க. நீங்கள் பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு அதிகாரம் 9. தேவனுக்கு மகிமை. மத்தேயு அதிகாரம் 9 27 முதல் 29 முடிய பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, நாம் இந்த வேத பகுதியை பார்க்குறோம். விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயம் உள்ளது. விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயம் உள்ளது. ஒரு விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்கணுன்றத இந்த கண் பார்வை இல்லாத மனிதன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே இந்த பார்வை இல்லாத மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கணும். இந்த கண் பார்வை தெரிய இந்த குருடன்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஏன்னா பாருங்கள், இவங்க தங்களுடைய கண்களை திறக்கணும்னு ஆண்டவரை நோக்கி வந்தாங்க. கேட்டுக்கிட்டே ஆண்டவர் வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. வீட்டு வரைக்கும் வந்தவங்கக்கிட்ட ஆண்டவர் கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்டார். பாருங்கள், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவங்க பார்வை அடையணுன்ற கேட்குறதான் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன கேட்டார்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். பாருங்கள், பார்வை இல்லாத மனிதன், அவன்கிட்ட கேள்வியே கேட்காம இயேசு அந்த மனிதனை குணப்படுத்தி இருக்கலாம். அவன் கேட்டு வந்த அந்த கண் பார்வையை கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு அந்த பார்வை இல்லாத மனிதன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன கேள்வினா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்டார். ஏன்னா விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயம் கொண்டது. இந்த குருடர்கள் இயேசு தண்ணியை அற்புதமாக திராட்சரசமாக மாற்றினார். அதை இவங்க பார்த்தது கிடையாது. முடவர்களை நடக்க வச்சார், அதை இவங்க பார்த்ததில்லை. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணார், குணமாக்கப்பட்டாங்க, அதையும் இவங்க பார்த்தது கிடையாது. மரித்தோரை எழுப்பினார், அதையும் இந்த குருடர்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களான்னு தான் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இயேசுவை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்றார். உடனே அவங்களுக்கு பார்வையடையுது. பார்த்தீங்களா, காணப்படாதவைகளில் நிச்சயம். இந்த கண் பார்வை இல்லாத மனிதர்கள் இயேசுகிட்ட இவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார்னு விசுவாசித்தாங்க. இன்றைக்கி நல்லா கண்ணு தெரிகிற மனிதர்கள் தான் ஆண்டோடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு
கேள்வி மேலே கேள்வி, தர்க்கங்களுக்கு மேலே தர்க்கம் இல்லையா? கண் பார்வை இருக்குது, ஆனால் இன்னைக்கு விசுவாசம் இல்லை. அவங்கக்கிட்ட கண் பார்வை இல்லை, ஆனால் விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க அந்த அற்புதத்தை காண முடிஞ்சுது. இன்றைக்கி கண் பார்வை இருக்கிற மனிதன் நிறைய அவிசுவாச கேள்விகளை கேட்குறது இல்லையா? நிறைய அவிசுவாசங்கள் இருக்குது கண் பார்வை இருக்கிற மனிதன்கிட்ட. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அவிசுவாசங்கள் இருக்குது இல்லையா? பிற மனிதர்கிட்டையும் கண் பார்வை இருக்குது, ஆனால் வேத புத்தகங்களில் தர்க்கம் பண்ணுறதுக்கு தான் அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவருடைய புத்தகத்தையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவங்கக்கிட்ட கிடையாது. விசுவாசமானது காணப்படாதவைகளில் ஒரு நிச்சயம். இந்த பார்வை இல்லாத மனிதர்கள் இயேசுவை தேடி வந்தாங்க, இவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு விசுவாசித்தாங்க. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னாரு. அதே மாதிரி அவங்களுக்கு பார்வை கிடைச்சிது. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கலான்னு கேட்டார். ஆமாம், நாங்கள் விசுவாசிக்கணும்னு சொன்னாங்க. பார்வை இல்லாத மனிதன், காணப்படாதவைகளில் ஒரு நிச்சயம் கொண்ட மனிதனாய் அவங்க இயேசுகிட்ட வந்தாங்க. அதனால தான் அவங்க அற்புதத்தை கண்டாங்க. அன்பானவர்களே, நீங்களும் அற்புதத்தை காணணும், அதிசயத்தை காணணும்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அவிசுவாசமும் வேதத்தை குறித்த தர்க்கங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. விசுவாசிக்கணும். காணப்படாதவைகளில் நிச்சயம் கொண்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் எல்லாத்துக்குமே ஆதாரம் தேடி எல்லா விஷயத்துக்குமே வரலாற்றுகள் எல்லாம் நம்ம இது உண்மைதானான்னு தேடிட்டு போனோம்னா நம்ம ஆயுசு பத்தாது இல்லையா? ஈஸி. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிதான ஒரு வெற்றியை நீங்கள் அடையலாம். இந்த பார்வை இல்லாத மனிதர்கள் அப்படி தான் எளிதான ஒரு வெற்றியை அடைஞ்சாங்க. அவங்க இயேசுக்கிட்ட கேட்டாங்க, அவங்களுடைய காரியத்தை சொல்கிறாங்க. இயேசு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறார், அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. மறுபடி இயேசு ஒரு பதில் சொல்கிறார். அங்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு தேவையே. உங்களுக்கு இன்றைக்கு தேவை என்னென்னா, காணப்படாதவைகளில் நிச்சயம் உள்ள பயணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் விசுவாசத்தின் வாழ்க்கை. விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயம் உள்ளது. அன்பானவர்களே, பாருங்கள், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தோமா நான் கண்டாதான் விசுவாசிப்பேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில். அப்போ ஆண்டவர் தோமா கிட்ட சொல்கிறாரு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தால் என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். அன்பானவர்களே, அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி மொத்த உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கு. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு இயேசு சொன்னார். காணாதிருந்தும் இன்றைக்கி நம்ம விசுவாசித்து பார்த்தீங்களா, விசுவாசத்தினால் ரட்சிப்பு அடைஞ்சோம். ரட்சிப்பினால் நமக்கு பாவ மன்னிப்பு, விடுதலை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாக்கியவான், நீதிமான், தேவனுடைய பிள்ளை, இப்படியெல்லாம் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இந்த விசுவாசத்தினால் நமக்கு ஆண்டவர் தந்த அருள். இதெல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அன்பானவர்களே, அப்போ இந்த விசுவாசமானது நம்ம வாழ்க்கைக்கு உயிரோட்டமானது. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னார். இறுதி வரைக்கும், இந்த தேகத்திலிருந்து ஆவி பிரிகிற வரைக்கும் விசுவாசத்தை நீங்கள் காணணும். அன்பானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விசுவாசம்தான். இந்த விசுவாசம் காணப்படாதவைகளில் இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு காணப்படாதவைகளில் இருக்கிற ஒரு தான் விசுவாசம். பார்க்கலை, ஆனால் காரியம் நடக்கும்னு நம்புகிறோம். இயேசு இதை செய்து தருவார்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார். வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு இல்லையா? அங்கே இல்லாததை பெயர் சொல்கிறாரு, அங்கே அது உருவாகுது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை,
அங்கே அந்த பேரை சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள்னு சொன்னார். ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை காணணும் அப்படின்னா அதுவும் கூடாத காரியம். பார்வை இல்லாத மனிதன் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கும்போதே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். அவங்க விசுவாசிக்கிறோன்னு சொன்னாங்க. அதுதான் விசுவாசத்தின் பயணம். அன்பானவர்களே, ஆண்டவரை நம்பணும், விசுவாசிக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும். அல்லேலூயா. கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும், கண்ணை திறந்துக்கிட்டு இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரை நம்பணும். அதுதான் விசுவாசத்தின் பயணம், அதுதான் விசுவாச வாழ்க்கை. காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த நாம் பார்த்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இந்த கண்ணு தெரியாத, இந்த பார்வையில்லாத இந்த குருடர்கள்ட்ட இருந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம்னா என்னன்னு நம்ம ஒவ்வொருத்தருமே கற்றுக்கிடணும். அன்றைக்கி ஆண்டவர் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கலான்னு கேட்டார் பார்த்தீங்களா, அது அவங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காகவும் தான். ஏன்னா அடுத்து வர்ற சந்ததிக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். அதனால தான் அந்த கேள்வியையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவன் பார்வை இல்லாதவன், ஆமாம் ஆண்டவரே எனக்கு பார்வை தர உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி பார்வை இருக்கிற மனிதனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியலை. ஏன்னா இவனுக்கு இருக்கிற இந்த கண் பார்வையே என்ன செய்யுது, ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் தர்க்கத்தையும் விவாதங்களையும் கொண்டு வந்து சேர்க்குது. அந்த பார்வை இல்லாத அந்த மனிதன்கிட்ட தர்க்கம் இல்லை, விவாதம் இல்லை, சந்தேகம் இல்லை. அவன்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான், இவர் என் வாழ்க்கையை மாற்றுவார்ன்ற விசுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரே விசுவாசம்தான் அந்த மனிதனின் வாழ்க்கைக்கு கண் பார்வையை கொடுத்தது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறியது. அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நிச்சயம் உள்ளவர்களாக பயணிங்க. நீங்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அன்பானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த நல்ல தெய்வத்தை தான் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால தான் நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தில் என்றைக்குமே நீங்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது. அதனால தான் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி எனக்குள்ள ஒரு ஏவுதலை தந்தார். அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கை இன்றைக்கி தளர்ந்து போய் கிடக்குது. அநேக விசுவாசிங்க கிட்ட அவிசுவாசம் கலந்து இருக்குது. அன்பானவர்களே, அந்த அவிசுவாசத்தை எடுத்து தூர போடுங்க. விசுவாசத்தை மட்டுமே உங்களுக்குள்ளே வைங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் பயணம். இந்த பார்வை இல்லாத மனிதன்கிட்ட விசுவாச வாழ்க்கையின் பயணம்னா என்னன்றதை கற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் பயணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. கண்ணை மூடிக்கொண்டு இயேசுவை விசுவாசிங்க. அற்புதத்தையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. எதை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பார்வை இல்லாத இந்த மனிதன் வந்து இயேசுவை விசுவாசித்து பெற்றுக்கொண்டது போல நீங்களும் விசுவாசித்து பெற்றுக்கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்போம்.
வானத்துக்கும் பூமிக்கும் சகல அறியாமுடைய சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜீவ புத்தகத்திலே, வேத புத்தகத்திலே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தையை கண்டோம் ராஜா. அந்த ஜீவ வார்த்தையை தேவரீர் அடியன் இடத்தில் கொடுத்து விதைக்க சொன்னபடியே விதைத்திருக்கிறேன் ராஜா. இந்த விதைகள் அப்பா கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் 30, 60, 100 விளைச்சலை தரட்டும். ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே விசுவாசம் வளரட்டும், விசுவாசம் வர்த்திக்கட்டும் ராஜா. பார்வை இல்லாத மனிதன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உம்மிடத்தில் பார்வையை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. அதை செய்ய வல்லமை உண்டு என்று பார்வை இல்லாத மனிதன் விசுவாசித்தான். ஆனால் இன்னைக்கு கண் பார்வை நல்லா இருக்குது, ஆனால் அவிசுவாசமான கேள்விகள் தான், தர்க்கங்களுமே இருக்கிறது இந்த மனிதர்கிட்ட. இப்படிப்பட்ட நிலையை இந்த வேத பகுதியின் மூலமாக இவர்கள் உணர்ந்து வரும் நாட்களில் கர்த்தாவே உமக்குள்ளாய் விசுவாசத்தின் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட இவர்களுக்கு ஆத்ம பலன் அளியும். நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அப்பா. இந்த வாழ்த்துதலும் இந்த ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தினால் இவருடைய குடும்பங்களை நிரப்பி ஆசிர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகளையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.